ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். பொருட்டோ சீரீஸில் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன சாப்டரில் என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த சாப்டரில் கோஜி அவரோட எபிலிட்டிஸை யூஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதில் குறிப்பாக சில பேனல்ஸில் ஃப்யூச்சரில் நடக்க போகிற பேட்டிலை அப்படியே காட்டியிருப்பாங்க. இந்த பேட்டில்ஸ்லாம் என்ன, இது எப்படி போய் முடியுங்கிற எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. பேட்டில்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி லைட்டாக இந்த சாப்டரில் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். சான் வில்லேஜில் ஷின்ஜுஸ்க்கும் ஷினோபிஸ்க்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்தே போயிருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். கதையும் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. மாட்சுரி கிட்ட மாட்டி காலியாக வேண்டிய கோனாமருவை பொருட்டோ உள்ளே பூந்து காப்பாற்றிட்டாரு. வார்ஃபீல்டுக்கு போனால் நீ செத்தன்னு சொன்ன கோஜியோட ப்ரெடிக்ஷன் நிறைவேறுற மாதிரி ஜூராங்க வராரு. வந்து பொருட்டோவை போட்டு புரட்டி எடுக்கிறாரு. ஒரு கட்டம் வரைக்கும் ஜூராக்கு டஃப் கொடுத்த பொருட்டோ திடீர்னு அவுட் ஆஃப் மூவ்ஸால் அல்லோல் படுறாரு. பொருட்டோ ஜூராவை டைவர்ட் பண்ண டைமில் கோனாமருவும் மிட்சுக்கியும் எஸ்கேப் ஆகுறாங்க. எப்படியாவது இடத்த காலி பண்ணணும்னு சொல்கிறாங்க. அந்த பக்கம் பொருட்டோவை ஜூரா பறக்க விட்டுட்டு இருக்காரு. ஸ்னைப்பர் ஷாட்டை போட்டு மறுபடியும் பொருட்டோவை ஜூரா க்ளோஸ் பண்ண நினைக்க குறுக்க வந்த கௌஷிக் மாதிரி ஷீபாய் மறுபடியும் பொருட்டோக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த வாட்டியும் வைட்டர் ஸ்பாட்டை ஜூரா மிஸ் பண்ணுறாரு. பட் பொருட்டோக்கு விழுந்தாடிங்கிறது ரொம்ப அதிகம்தான். நருட்டோ சீரீஸில் எல்லாரையும் சிலர்க்க வச்ச மினாட்டோ ஒபிட்டோ மூவை பொருட்டோ இங்கே ரீக்ரியேட் பண்ணுறாரு. ஜூராவோட காலை துண்டா வெட்டி கெத்து காட்டுறாரு. என்ன பிரயோஜனம்? அடுத்த செகண்டே ஜூரா பொருட்டோவை அட்டாக் பண்ணி அவர் கிரியேட் பண்ண மொத்த மொமெண்டமையும் ஆட்டையை போட்டுறாரு. சரடாவை விட முக்கியமாக பொருட்டோ நினைக்கிற அவரோட ஸ்வாடையும் ஜூரா டேமேஜ் பண்ணிடுறாரு. பொருட்டோ கைவசம் இருந்த ஒரே டெக்னிக்கான எஃப்டிஜியோட பிரின்சிபலை லேர்ன் பண்ணி பொருட்டோ மாதிரியே ஜூராவும் டெலிபோர்ட்டாக பொருட்டோவோட கதை இங்கே முடிஞ்சுது. வேடிக்கை மட்டுமே பார்க்காம பொருட்டோக்கு போய் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுன்னு ஐடா கத்த கோஜி எதையோ போட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம்தான் தெரியுது பொருட்டோ கண்டிப்பாக சாக போகிறான்னு கோஜி சொன்ன மொத்த ப்ரெடிக்ஷன்ஸும் மாறி போச்சான். ஏன்னா அப்டேட் வந்துருச்சுன்னு கோஜி சொல்கிறாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி பொருட்டோவை கொல்ல போன ஜூரா மூஞ்சில் உலக்கி எடுத்து ஒரே சொருகா சொருகிடுறாரு நம்ம கவாக்கி. இதுதான்டா சாக்குன்னு நினச்சி இதுக்கு மேலே என்ன வேணால் நடக்கலாம், என் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் பொருட்டோ மாற்றிட்டான்னு சொல்லிட்டு கோஜி எஸ்கேப் ஆகுறாரு. களமெட்டில் கவாக்கி ஜூரா போட்டு பொழக்கிறாரு. ஜூரா விதவிதமான வித்தியாசமான மூவ்ஸ் எல்லாம் இவருக்கு அகைன்ஸ்டாக யூஸ் பண்ணுறாரு. பட் கவாக்கியை ஜூராவால் ஒன்றுமே பண்ண முடியல. இருந்தாலும் கவாக்கி இந்த பேட்டிலை சீக்கிரமாக முடிக்க நினைக்கிறாரு. அவரோட காமாவையும் ஆக்டிவேட் பண்ணுறாரு. பக்கத்தில் பரிதாபமாக படுத்து கிடக்கிற பொருட்டோவோட காமாவும் இதால் ரியாக்ட் ஆகுமாங்கிற கேள்வியோட லாஸ்ட் சாப்டர் முடிஞ்சிருக்கும். உங்களுக்கு இந்த சாப்டர் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த பேட்டில்ஸ் பற்றி பார்ப்போம். அதில் முதல் பேட்டிலாக இருக்க போகிறது ஈனோஜின் தான். ஈனோஜின் இப்போதான் சமாடி வாங்கிட்டு ஹீல் ஆகிட்டு இருக்காரு. பட் இவரும் ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு பேட்டிலில் கலந்துக்க போகிறாரு. இந்த பேனலில் இவர் அவரோட சென்சரி எபிலிட்டிஸை யூஸ் பண்ணுறாரு. இதில் இவர் மட்டும் இல்லை, ஷிகடாயும் இந்த பேட்டிலில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாரு. இங்கே நீங்கள் பார்க்குறது அவரோட ட்ரெஸ் தான். இவங்க 2 பேரும் இருக்காங்கன்னா அங்கே கண்டிப்பாக சோச்சோவும் இருக்க போகிறாங்க. ஸோ ஈனோஷிகோச்சோவோட ஒரு ஃபைட்டை கூடிய சீக்கிரமாகவே நம்ம பார்க்க போகிறோம். அந்த பேட்டில் இந்த ஆர்க்குள்ளேயே நடக்கலாம். பட் இவங்க யாருக்கு அகைன்ஸ்டாக ஃபைட் பண்ண போகிறாங்கன்னு தெரியலை. மோஸ்ட் ப்ராபப்ளி ஷின்ஜூஸ்க்கு அகைன்ஸ்டாக இருக்கலாம். ஏன்னா இந்த சாப்டர் போகிறத வச்சு பார்க்கும்பொழுது ஷின்ஜூஸ் வர்சஸ் ஷினோபிக்கான ஒரு வாரில் தான் இது முடிகிற மாதிரி இருக்கும். இந்த ஆர்க்குள்ளேயே மொத்த ஷின்ஜூஸ்க்கும் அகைன்ஸ்டாக ஷினோபிஸ் ஃபைட் பண்ண போகிறாங்க. இதுக்காக ஜூரா நிறைய புது ஷின்ஜூஸை கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படி உருவாகிற ஒரு கேரக்டர் கூட இவங்க சண்டை போடலாம். அப்படி இல்லைனா ஜூரா கூடவே இவங்க ஃபைட் பண்ணலாம். ஏன்னா இவரோட சென்சரி எபிலிட்டிஸை யூஸ் பண்ணி யாரையோ இவர் தேடுறாரு. அது ஜூரா இருக்கிற லொக்கேஷனாக கூட இருக்கலாம். அக்யூரேட்டாக இவங்க யாருக்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ண போகிறாங்கங்கிறது ஃப்யூச்சரில் தான் தெரியும். அடுத்து ஹீமாவரியும் இருக்காங்க. ஹீமா இப்போ தான் ஜூராக்கே ஷாக் கொடுத்துருப்பாங்க. பட் ஹீமாக்கு இங்கே யாரோ ஷாக் கொடுத்துருக்காங்க. இது வேற யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? வேற யாரு? அதே ஜூரா தான். ஆமாம், ஜூராக்கு அகெயின்ஸ்டாக இவங்க பண்ண அந்த ஒரு ஃபைட் பயங்கரமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதுக்கான ரீமேட்ச் இருக்க தான் போகுது. அது இப்போ நடந்துட்டு இருக்கிற ஜூராவோட ஃபைட்டாக இருக்கலாம். ஏன்னா ஈமா இப்போது அல்டிமேட் பவர்ஸோடு இருக்காங்க. இவங்களுக்கு இப்போது யாராலையுமே ஷாக் கொடுக்க முடியாது, பொருட்டோ கவாக்கியை தவிர. இவங்க 2 பேர் கூடவும் ஈமா இப்போது ஃபைட் பண்ண வாய்ப்பில்லை. அப்போது இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஜூரா மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு ஜூரா கூட இவங்க இப்போவே ஃபைட் பண்ண போகிறது இல்லை. இந்த ஃபைட் மேக்ஸிமம் ஒரு 5 சாப்டருக்கு மேலே போகலாம். ஒரு கட்டத்தில் கவாக்கியும் பொருட்டோவும் கிவ் அப் பண்ண அப்போது ஹீமா என்ட்ரி கொடுக்க வாய்ப்பு இருக்குது.
இந்த மீன் டைமில் ஹீமா அவங்களோட பவர்ஸை மாஸ்டர் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ள இவங்களால பவர்ஸை மாஸ்டர் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். ஏன்னா இவங்க ஒரு கர்னல். இவங்களுக்கு குரமாவோட இருக்கிற கனெக்ஷன் ஸ்ட்ராங் ஆனால் இவங்களோட பவர்ஸும் ஸ்ட்ராங் ஆகும். இப்படி பவர்ஃபுல்லாக மாறின ஹீமாவும் ஜூராவும் மோத போகிறாங்க. மோதி ஹீமா ஜூராவை வின் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பில்லை. அப்போது என்னதான் ஆகும்? ஜூராவை எப்படி தான் இவங்க டிஃபீட் பண்ணுவாங்கன்னு கேட்டால் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ வருது. அதில் எல்லாத்தையும் சொல்கிறேன். அடுத்து மாமுஷி வர்சஸ் டேமன். இந்த பேனலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது மாமுஷி, இங்கே பாதி மண்டையோடு இருக்கிறது டேமன். இவங்க 2 பேருக்குமான ஒரு ஃபைட்டுங்கிறது சீக்கிரமாகவே நடக்க போகுது. எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும் மாமுஷிக்கு ஐடா மேலே ஒரு அஃபெக்ஷன் இருக்குது. அவங்கள எப்படியாவது டெவர் பண்ணணும்னு அவர் நினச்சிருப்பாரு. இவரோட பவர்ஸால் ஐடாவை பார்க்க முடியுது. ஸோ இவர் தினம் ஐடாவை பார்த்துக்கிட்டு இவங்கள எப்போடா டெவர் பண்ணுவோம்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஷிஞ்சு சார்க்கோட எண்டிங்கில் இவர் கண்டிப்பாக ஐடாவை தேடி வரப்போகிறாரு. ஐடாக்கு பேசிக் டைஜிட்ஸு மட்டும்தான் தெரியுங்கிறதால இவரால் ஐடாவை ரொம்ப ஈஸியாக பீட் பண்ணிட முடியும். அப்படி இவர் ஐடாவை தேடி வந்தால் அங்கே மிகப்பெரிய ஆபத்து ஒன்று இவரை தேடி வரும். அதுதான் டேமன். டேமன்னு சொன்னாலே இவரோட எபிலிட்டி தான் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும். இவரை அட்டாக் பண்ண வேணாம். அட்டாக் பண்ணணும்னு நினச்சாலே அந்த இன்டென்ட் அப்படியே ஆப்போனண்ட்டுக்கு திரும்பிடும். அப்படி இருக்கும்பொழுது டேமனை மாமுஷி பீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மாமுஷி எவ்வளோ முக்குனாலும் டேமன் அவரை ஈஸியாக கொண்டுடுவார். பட் இந்த டேமனுக்கும் ஒரு வீக்னஸ் இருக்குது. இது நருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸில் ரிவீல் பண்ண வந்திருப்பாங்க. பட் ஐடா அதை தடுத்துட்டாங்க. அது என்ன வீக்னஸ்னு இவர் ஜூராவை ஃபேஸ் பண்ணும்போது ரிவீல் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆமாம், டேமனை திணற வைக்க போகிற ஒரே ஆள்னா அது ஜூரா மட்டும்தான். இவரோட வீக்னஸை ரிவீல் பண்ண போகிறதும் ஜூரா தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜூராவோட ஃபைட் பல சாப்டர்ஸ்க்கு போக போகுது. அப்படி போகும்பொழுது கவாக்கி, பொருட்டோ, ஹீமான்னு எல்லாரும் இவரு கூட ஃபைட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில் டேமனும் ஜூராக்கு அகென்ஸ்டாக சண்டை போடலாம். அதில் ஜெயிப்பாராங்கிறது கேள்விக்குறிதான். இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். அடுத்து ஆல்ரெடி எல்லாரும் நோட் பண்ணியிருப்பீங்க, சரடா வர்சஸ் ஹிடாரி. இந்த பேட்டில் கண்டிப்பாக நடக்கும்னு நான் ஹிடாரியோட இன்ட்ரடக்ஷன் அப்போவே சொன்னேன். அதை இப்போது டீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேனலில் ஹிடாரியை பார்க்க முடியும். அவரோட கையை நோட் பண்ணி பாருங்க. ஆமாம், இட்டாச்சியோட அந்த ட்ரேட்மார்க் போக்கை தான் ஹிடாரி பண்ணுறாரு. இதை ஆல்ரெடி சாஸ்கே சரடாக்கு பண்ணியிருப்பாரு. பட் ஃப்யூச்சரில் நடக்க போகிற அந்த பேட்டலில் ஹிடாரி இதை சரடா மேலே யூஸ் பண்ண போகிறாரு. இதை வச்சு பார்க்கும்பொழுது இந்த ஃபைட்டில் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸை சொல்ல முடியுது. அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஹிடாரியோட பெட்ரே. ஆமாம், ஹிடாரி சரடா கூட போட போகிற அந்த ஃபைட்டால் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஹியூமனாக மாறுவாருன்னு சொல்லப்படுது. பல சாப்டர்ஸ்க்கு முன்னாடி ஜூராக்கும் ஹிடாரிக்கும் வாட் இஸ் லவ்ங்கிற கான்வர்சேஷன் போயிருக்கும். அப்போ ஜூரா கிட்ட ஏகப்பட்ட கேள்விகளை ஹிடாரி கேட்டிருப்பாரு. அப்போவே நான் சொன்ன ஹிடாரி ஜூராவை பெட்ரே பண்ண அதிக வாய்ப்பு இருக்குன்னு. ஏன்னா கிஷிமோட்டோவோட ஃபோர் ஷேடோங்கிறது இப்படி தான் மேக்சிமம் இருக்கும். இதுபடி லவ்ங்கிற வீக்னஸ் ஷிஞ்சுஸை டேக் ஓவர் பண்ணி கடைசியில் அவங்க ஒருத்தர் ஃபைட் பண்ணி இறந்து போவாங்கங்கிற மாதிரி நான் சொன்னேன். அதே மாதிரி தான் இப்போது நடக்க போகுது. ஹிடாரி என்னதான் ஒரு மான்ஸ்டராக இருந்தாலும் அவருக்குள்ளேயே இருக்கிற சாஸ்கேவோட கான்ஷியஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை டேக் ஓவர் பண்ணி கடைசியாக சரடாவை சேவ் பண்ண ஷிஞ்சுஸ்க்கு அகென்ஸ்டாக ஃபைட் பண்ணி ஹிடாரி சாகிற தருவாயில் இந்த போஸை சரடா கிட்ட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ சரடா அவங்களோட அடுத்த எம்எஸ் எபிலிட்டியை அவேக் பண்ணுற மாதிரி காட்டும்பொழுது அவங்களோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டுங்கிறது எங்கேயோ போயிடும். அப்படி இல்லைன்னா ஹிடாரி எந்த ஒரு பெட்ரேலும் பண்ணாமல் சரடா கிட்ட மறுபடியும் சண்டை போட்டு அதில் தோற்று போய் கடைசியாக சாகும்பொழுது இந்த ஒரு போக்கை பண்ணிட்டு சாகலாம். இது ரெண்டுத்தில் எது நடக்க போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கடைசியாக எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி, இதுக்கு நான் பல தடவை என்னோட ஒப்பீனியனை சொல்லியிருக்கேன். பட் மறுபடியும் நிறைய பேர் கேட்குறதால சொல்கிறேன். இந்த ஓஜி கேரக்டர்ஸ்லாம் ஷிஞ்சுவா வரமாட்டாங்களா? குறிப்பாக மாதரா வரமாட்டாரான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக வரமாட்டாரு. ஏன்னா அவங்க எல்லாரும் நருட்டோ சீரீஸோட கேரக்டர்ஸ். அவங்கள கண்டிப்பாக உள்ளே கொண்டு வர மாட்டாங்க. ஒருவேளை ஜூரா புது ஷிஞ்சுஸை கிரியேட் பண்ணாலும் அது எல்லாமே பொருட்டோவை சார்ந்த கேரக்டர்ஸாக மட்டும்தான் இருக்கும். ஒருவேளை மாதராவை கிஷிமோட்டோ உள்ளே கொண்டு வந்துட்டா மொத்த அட்டென்ஷனும் அவர் பக்கம் போயிடும். இப்போதைக்கு ஜூராக்கு தான் இந்த அட்டென்ஷனுங்கிறது தேவைப்படுது. ஏன்னா அவர் தான் இந்த ஆர்க்கோட பிக் வில்லன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கேரக்டர்ஸையும் டம்மி பண்ணி தான் காட்டுவாங்க. அதனால தான் ஆரா ஃபார்மராக இருந்த பொருட்டோவை கூட இப்போது டம்மி ஆக்கிட்டாங்க. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது மாதராங்கிற கேரக்டர் பொருட்டோவில் வர்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இல்லை. மாதராவை உங்களுக்கு பார்க்கணும்னா நீங்கள் மறுபடியும் நருட்டோ தான் பார்க்கணும்.
அப்படி இல்லைன்னா நம்ம சேனலில் மாதரா ரிட்டர்ன்ஸ்னு ஒரு சீரீஸ் போயிட்டுருக்கு. மாதரா ஒருவேளை பொருட்டோ வேர்ல்டுக்குள்ளே வந்துட்டா எப்படி இருக்கும்னு அந்த சீரீஸில் சொல்லியிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் தாராளமாக என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதராவோட பவர் லெவல்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். மோமோஷிக்கி இஷிக்கிலாம் மாதரா பக்கத்தில் கூட வர முடியாது. பிளேலிஸ்டோட லிங்கை என் ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.